நமக்கு இந்த பிறவியில தமிழ் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் அண்ணன் கேட்டாங்க. அது என்ன குடமுழுக்குன்னு எழுதுனா கூடாதா, கும்பாபிஷேகம்னு எழுதணுமா? திருமறைக்காடு என்பது வேத ஆரண்யமாக மாறிவிட்டது. நம்முடைய கோயில்களிலே தமிழ் தள்ளி நிற்கிறது, சமஸ்கிருதம் ஆட்சி செய்கிறது. அன்னைக்கு நான் மதுரை மீனாட்சி அம்மனே மதுரைக்காரி. அங்க என்ன போட்டிருந்தாங்க? இப்ப இல்ல, முன்னால இங்கு தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும். அந்த நம்முடைய தமிழர்களுக்கு ஒரு அவமானம் இல்லையா? என் தாராபுரத்தில் நாங்களாம் இந்த பக்கம் திருப்பூருக்கோ கோயம்புத்தூருக்கு போனால் உங்க ஊரில் நிறுத்தி தான் டீ குடிச்சிட்டு போவோம். பல சமயங்களில் ஒரு டீ கடையில் இந்த கடையிலும் டீ குடிக்கலாம்னா எவனாவது குடிப்பானா? அது மாதிரி தமிழிலும் அர்ச்சனை செய்வது குத்துறாங்க தமிழை. நண்பர்களே, அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு தெரியும், அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்று சிலப்பதிகாரம் பேசும். ஆனா நீங்க ஒரு குரல் கேட்டிருப்பீங்க, என்பில் அதனை வெயில் காயும் அப்படின்னு ஒரு குரல் கேட்டிருப்பீங்க. அந்த குரலுடைய பொருள் என்ன தெரியுமா? நம்ம என்ன நினைக்கிறோம்? அறம் அவர்களே, சமஸ்கிருத மொழி தர்மத்தை பற்றி பேசுகிறது. என்ன தர்மம்? நான் இந்த பிறவியில என்னவாக பிறந்திருக்கிறேனோ, என்ன ஜாதியில் நான் பிறந்தேனோ, அந்த ஜாதிக்குரிய தர்மத்தை பின்பற்றி வாழ்ந்தால் அடுத்த பிறவியில நான் உயர் ஜாதியிலே பிறப்பேன் என்று தர்மத்தை பேசுகிறது சமஸ்கிருதம். ஆனால் தமிழில் தர்மத்தை பேசுவதல்ல, அறத்தை பேசுகிற மொழி தமிழ் மொழி. அதனால் தான் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் என்று பேரறம் தான் நம்முடைய அறம். பிறவியினால் ஒருவர் உயர்வு தாழ்வு என்பதெல்லாம் தமிழில் இல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் நண்பர்களே, நீங்க அங்க சொன்ன என்பிதழனை வெயில் காலம் சொன்னா அதுக்கு என்ன பொருள் தெரியுமா? ஒருவன் தன்னுடைய இல்லற வாழ்க்கையிலே அன்பு இல்லாமல் வாழ்வானே ஆனால், எலும்பு இல்லாத புழு உச்சி வெயிலிலே மாட்டிக்கொண்டால் அந்த சூரிய சூடு அவனை எப்படி சுடுமோ அதுபோல ஒருவன் மனைவியோடும் மக்களோடும் சுற்றத்தாரோடும் ஊரோடும் உறவோடும் உலகத்தோடும் அன்பு இல்லாமல் வாழுவானேயானால் எலும்பில்லாத புழுவை எப்படி வெயில் சுடுமோ அதுபோல அறம் அந்த மனிதனை சுடும் என்று பேசிய உலகத்தின் ஆதி மொழி தமிழ். நண்பர்களே, உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டினுடைய பல்வேறு இடங்களில், ஆதிச்சநல்லூரில், கீழடியில், அழகன்குளத்தில், ஏன் நம்முடைய கொடுமணலில் ஆய்வுகள் நடக்கிறது. அழகன்குளத்திலே ஒரு முதுமக்கள் தாலி என்பது கண்டறியப்பட்டது. முதுமக்கள் தாலினா அந்த காலத்தில் இறந்தவங்களை, முன்னோர்களை அந்த பானைக்குள்ளே வைத்துதான் பூமிக்குள்ளே புதைத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா அந்த முதுமக்கள் தாலிங்கிறது இப்ப நம்ம காலத்து ஃப்ரீசர் பெட்டி மாதிரி. ஒரு காலத்தில் செத்து போன பணத்தை பாதுகாக்க எவ்வளவு தெரியுமா கஷ்டப்பட்டிருக்காங்க. இப்ப அதெல்லாம் சாகரத்துக்கு முன்னாலே பொட்டி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீசர் பொட்டி, ஆம்புலன்ஸு எல்லாம் ரெடியா அப்படின்னு. அன்றைக்கு கூட ஒரு கவிஞன் விளையாட்டுல சொன்னான், எவ்வளவு பெரிய பணக்காரன் இருந்தாலும் செத்த பிறகு ஃப்ரீசர் பெட்டியை வாடகைக்கு தான் எடுக்கணும். இல்லைங்க, ஒரு ஊர்லேயே பெரிய பணக்காரருங்க ஃப்ரீசர் பெட்டியை 10 வாங்கி வச்சிருக்காருங்க. அந்த வீட்டில் எவ்வளோ பொண்ணு கொடுப்பானா, யார பணமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. மரணம் மரணத்தை பார்த்து உலகத்தின் பல இனம் பயந்தது. ஆனா திருவள்ளுவன் சொல்றான், இந்த உலகத்தின் பெரிய சிறப்பு என்னடா என் தாத்தான்னு கேட்டாலே, நேற்றைக்கு இருந்தவன் இன்னைக்கு இல்லடா, அதான்டா உலகத்தின் பெரிய சிறப்புன்னா. நேற்றைக்கு இருந்தவன் இன்னைக்கு இல்லை. இதைத்தான் அவனுடைய பேரன் பாரதி, காலா என் காலருகே வாடா, உன்னை சிறு புள்ளன மதிக்கிறேன் அப்படின்னா பாரதி. நண்பர்களே, அறம் பேசிய மொழி அண்ணன் அழகா சொன்னாங்க. நீங்க வள்ளுவருடைய மனைவிதான் வாசுகியா என்பதற்கு ஆதார் கார்டு ஆதாரம் எதுவும் இல்லை. அது பல கதைகளில் அது ஒரு கதை, உண்மையானு தெரியாது. அதுல ஒரு கதை சொல்லுவாங்க, பார்த்திருக்கீங்களா? ஒரு நாள் வள்ளுவர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். அவருடைய துணைவி வாசுகி கிணற்றிலே நீர் இறைத்துக் கொண்டிருந்தார். திடீர்னு வள்ளுவர் வாசுகின்னு கூப்பிட்டாரு. உடனே வாசுகி இந்த வர்றங்கன்னுட்டு அப்படியே விட்டுட்டு ஓடி வந்துச்சு. அந்த வாளி அப்படியே நின்றுச்சு அப்படின்னு ஒரு கதை நமக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை ஒருத்த மதுரைக்காரன் படிச்சுட்டு, வாசுகியினுடைய கற்பு அளவுக்கு நம்ம மனைவி கற்பு இருக்கான்னு பார்ப்போம்னுட்டு அந்த புள்ள தண்ணி அரைச்சிக்கிட்டு இருந்திருக்கு. அந்த அம்மா பேரு வாசுகி, இவன் வீட்டுக்காரம்மா பேரு கற்பாயி. அது தண்ணி அடைக்கிறப்ப பேசாம இருக்க வேண்டியதானே, தின்னுட்டு கருப்பாயி அப்படின்ட்டு இருக்கான். அந்த அம்மா இந்த கூறு கட்டவனுக்கு நேர காலம் தெரியாது, இந்த வர்றையா அப்படின்ட்டு வந்திருக்கு. வாளி பொத்துன்னு உள்ள விழுந்துருச்சு. இவனுக்கு மனசே விட்டு போச்சு. என்ன நம்ம மனைவி கருப்பாயி வாசுகி அளவுக்கு இல்லை போல் இருக்க, நீ வாசுகி அளவுக்கு கற்பு கிடையாதா அப்படின்னு கேட்டிருக்காப்புல. அதுக்கு அந்த பெண்ணு இந்த காலத்து பெண்ணு இல்லையா,
வள்ளுவனுக்கு தான் வாசிக்கு கிடைக்கும். நீயே ஒரு மானங்கட்ட ஈத்திர பையன், உனக்கு நான் கிடைச்சதே பெரிய விஷயம், இதுல உனக்கு வாசிக்கு வேற வேணுமா? நண்பர்களே, அறிவு அண்ணன் சொன்னார் பார்த்தீங்களா, மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர், அறிவுனா என்னங்க? ஒரு காலத்தில் பேருக்கு பின்னால ஜாதி இருந்துச்சுங்க. அந்த ஜாதி பேரை கட் பண்ணி விட்டுட்டு பின்னால பட்ட பெயரை போட்டு விட்டதிலே தந்தை பெரியாருக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. ஒன்றும் சாதாரணம் இல்லைங்க. இப்ப என்ன ஒரு பெரிய கடுமை, அண்ணனுடைய வருத்தத்தை நான் வழிமொழிகிறேன். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா நம்முடைய பத்திரிகைகள்ல பழையபடி அந்த வெட்டி போட்ட வால் வந்து ஒட்டுது. சரி, ஒரு பெரிய போராட்டத்தை தான் நடத்தணும். ஆனா நண்பர்களே, அந்த படிப்பு என்பதை பட்டம் வாங்குகிற பட்டம் அல்ல அறிவு. வள்ளுவனை போய் கேட்டாங்க, அறிவுனா என்னையா? வள்ளுவன் சொல்றான், அறிவினார் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் நோக்காக்கடை போற்றாக்கடை. இடதறிமா நண்பர்களே அர்த்தம், எவன் ஒருவன் அடுத்தவனுடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக கருதுகிறானோ அதுதான் அறிவு. எந்த மொழிங்க எப்படி பேசியிருக்கு? இல்லை, அறிவுன்னா உனக்கு என்ன தெரியும் என்பதல்லடா, அடுத்தவனுடைய கஷ்டம் தெரியுமா, அதுக்காக நீ இறங்குறியா? தமிழ் சமூகம் அறிவுடையது என்ன அர்த்தம்? ஸ்ரீ வைகுண்டத்திலே ஒரு ரயில் பெட்டி இந்த தென் மாவட்டத்தினுடைய பெரு வெள்ளத்தில் சிக்கிக்கொண்டு 600க்கும் மேற்பட்ட மனிதர்கள் அடுத்த வேளை உணவுக்கு இல்லாமல் தவித்த பொழுது பக்கத்திலே இருக்கிற அந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள், ஒரு சின்ன ஒரு 50 வீடு கூட இல்லாத ஒரு கிராமத்து மக்கள் 3 நாள் என்ன ஜாதி என்ன மதம் என்று தெரியாமல் அவர்களை பராமரித்தார்களே, அதுதான் நண்பர்களே அறிவு. அதுல இன்னொரு காட்சியை பார்த்து நான் ரொம்ப நெகிழ்ந்து போனேன். இது தெரியுமா, ஐயப்ப சாமிக்கு நிறைய பேர் மாலை போட்டு போயிட்டு இருக்காங்க நம்முடைய சகோதரர்கள். நான் போறேனா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை. எங்க அண்ணன் வந்து கிட்டத்தட்ட 32 வருஷமா போறார், எங்க பெரியவர். நான் அவர்கிட்ட ஒரு தடவை கேட்டேன், இந்த ஐயப்ப சாமிக்கு தொடர்ந்து போறிய, இந்த குருசாமின்னா என்னென்ன கன்னிசாமின்னா என்னென்னு கேட்டேன் அவர்கிட்ட. அவரு கிண்டலா சொன்னார், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லடா தம்பி, அவன் காசுல போனா கன்னிசாமி, அடுத்தவங்க காசுல போனா குருசாமிடா அப்படின்னார். அவர் என்ன அர்த்தத்தில் சொன்னாலும் எனக்கு தெரியாது. ஆனால் நண்பர்களே, ரொம்ப சுத்தம் பார்ப்பாங்க ஐயப்ப சாமிகள், ரொம்ப மதிப்பாங்களே. ஒரு தேநீரை கூட பிளாஸ்டிக் கப்பில் தான் சாப்பிடுவாங்க, இலையில தான் சாப்பிடுவாங்க, தீட்டு ஆகாதும்பாங்க, நல்லா குளிப்பாங்க, நல்ல விஷயம் தான் அதெல்லாம். ஆனால் அப்படி சுத்தபத்தமாக இருக்கிற ஐயப்ப சாமிகள் அதே ரயிலிலே மாட்டிக்கொண்டிருந்த பொழுது பக்கத்திலே இருந்தக்கூடிய ஜமாத்திலே அவர்களை அழைத்து அவர்களுடைய பட்டினியை போக்கினார்களே, அதெல்லாம் தமிழ்நாடு உலகத்துக்கு சொல்லித் தருகிற பாடம். இதெல்லாம் தமிழ்நாடு புரிய மாட்டாங்க. என்னடா பெரிய கோயிலா கட்டி கும்பாபிஷேகமும் நடத்துறாங்க, பெரியாருக்கு சிலையும் வைக்கிறாங்க, கோயிலுக்கும் போறாங்க, கஷ்டம்னு வந்த ஜாதி மதம் பார்க்காம உள்ள உட்கார வச்சு சோறும் போடுறாங்க. இது என்ன தமிழ்நாட்டை புரிஞ்சிக்கவே முடியலையே. தமிழ்நாட்டை புரிந்து கொள்ள வேண்டுமானால் இன்று அல்ல, ஒரு 3000 4000 வருஷத்து வேரை பிடித்து நீங்கள் போக வேண்டும். நான் சொன்னேன் இல்லையா, ஆதிச்சநல்லூர் அருகிலே சிவகலை என்ற ஒரு இடம், தாமிரபரணி கரையில் இருக்கிறது அந்த ஊர். அங்கே ஒரு முதுமக்கள் தாலியை எடுத்திருக்கிறார்கள். அதுக்குள்ளே வைக்கப்பட்ட மனுஷனை காணும், அவன் காலத்தில் காணாம போயிட்டான். ஒரே ஒரு நெல் மட்டும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது நண்பர்களே. அந்த நெல்லை அமெரிக்காவினுடைய கலிபோர்னியாவினுடைய கரிம ஆய்வுக்கு நம்முடைய தமிழ்நாடு தொல்பொருள் ஆய்வுத்துறை அனுப்பி இருக்கிறது. அவர்கள் அங்கிருந்து பதில் அனுப்பி இருக்கிறார்கள். இந்த நெல்லின் வயது 2600 ஆண்டுகள். என் பிரியத்துக்குரிய தமிழ் சொந்தங்களே, நம்முடைய தமிழ் நிலத்தில் கிடைத்த ஒரு நெல்லின் வயதே 2600 என்றால் நீங்களும் நானும் பேசுகிற தமிழ் சொல்லின் வயது எத்தனை இருக்கும் என்பதை நீங்களே தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். பெண்களை படிக்கக்கூடாது என்று சொன்ன மொழி அல்ல தமிழ் மொழி. இன்னைக்கும் கீழடியில, மதுரைக்கு பக்கத்தில் இருக்கு கீழடி, அந்த கீழடியிலே நிறைய மண் ஓடுகள் கிடைக்கிறது. அந்த மண் ஓட்டிலே அந்த மண் பாண்டங்கள் உடைந்து அதிலே கோதை நாச்சி என்றெல்லாம் பெண்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஓட்டின் வயது 2000 ஆண்டுகளுக்கும் மேல். 2000 ஆண்டுக்கு முந்தைய ஒரு மண் ஓட்டிலே ஒரு பெண் தன் பெயரை எழுதி வைத்திருக்கிறாள் என்றால் என்ன பொருள்? 2000 வருடத்துக்கு முன்னாலேயே ஆதி தமிழச்சி எழுத படிக்க தெரிந்திருந்தால் என்று பொருள். உலகத்தின் ஆதி இலக்கியம் எதிலும் நம்முடைய தமிழ் இலக்கியத்திலே இருக்கிற அளவுக்கு பெண்பார் புலவர்களின் பெயர் இல்லை. காக்கை பாடினியார், நச்சல்லையார், ஔவையார், காரைக்காலம்மையார், ஆண்டாள், எத்தனை பேரை சொல்ல முடியும்? நண்பர்களே, யோசித்து பார்த்தால் யோசித்து பார்க்க, இங்க அண்ணன் சொன்னாங்க இல்லையா,
தமிழை அடிமைப்பட்டிருக்காங்க, தமிழ் நிலம் அடிமைப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழ் ஒருபோதும் அடிமைப்பட்டதே இல்லை. ஏன் தெரியுமா? எந்த மதம் வந்தாலும் அந்த மதத்தோடு சேர்ந்து தன்னை வளர்த்துக் கொள்கிற திறம் தமிழுக்கு உண்டு. யோசிச்சு பாருங்களேன். சைவ மதம் இங்கே சிவ வழிபாடு அதிகமாக இருந்த காலம். அந்த காலத்தில் தமிழ் என்ன பேசுனுச்சு? நாவுக்கரசர் தேவாரம் என்ன சொல்லுது? மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிலை. அதுபோல திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கு முருகார் அப்படின்னு வள்ளல் பெருமான் ராமலிங்கனார் சொன்னார். நீங்க இப்ப கூட திருவாசகத்தை படிச்சு பாருங்க, அதுல இருக்கிற தமிழில் சொக்கி போவீர்கள். இங்க கிறிஸ்துவத்தை பரப்ப வந்த ஒரு ஆங்கிலேய பாதிரியர் திருவாசகத்தை படித்துவிட்டு அதை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தார். அவர்தான் ஜியு போப். அவர்தான் திருக்குறளை திருச்செலிட்டார்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் திருக்குறளை மட்டுமல்ல திருவாசகத்தையும் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்த பெருமை ஜியு போப்புக்கு உண்டு. இந்த ஜியு போப் என்ன தெரியுமா எழுத சொன்னார் தன்னுடைய கல்லறையில? ஒரு தமிழ் மாணவன் இங்கே உறங்குகிறான் என்று என்னுடைய கல்லறையில எழுதி வையுங்கள் என்று வெளிநாட்டிலே இருந்து வந்த ஜியு போப் சொன்னார். நீங்க சைவம் வந்தபோது தேவாரம், திருவாசகம், காரைக்கால் அம்மையார் வந்தது. வைணவம் வளர்ந்த போது நம்மாழ்வார் பாடுவாரே, உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வரு மதிநலம் அருளினன் எவனவன், துயரடு சுடரடி தொழுது எழு என் மனமே என்கிற வைணவம் தமிழ் பேசியது, அல்லது தமிழில் வைணவம் பேசியது. பிறகு கிறிஸ்துவம் வந்தது, தேம்பாவணி கிடைத்தது. இஸ்லாமியம் வந்தது, சீரா புராணம் கிடைத்தது. இங்கே சமணம் வந்தது, சிலப்பதிகாரம் கிடைத்தது. பௌத்தம் வந்தது, மணிமேகலை கிடைத்தது. நண்பர்களே, எந்த மதம் வந்தாலும் அதனோடு சேர்ந்து தன்னை வளர்த்துக் கொள்கிற ஆற்றல் தமிழுக்கு இருந்ததால் தான் வந்த பல மதங்கள் காணாமல் போய்விட்டன. ஆனால் தமிழ் இங்கே நிமிர்ந்து நிற்கிறது. அது மட்டும் இல்ல, நீங்க சோவியத்தில் ஒரு கவிஞன் சொன்னார், ரசூல் கம்சதேவ் என்று, என்னுடைய தாய்மொழி நாளைக்கு இறந்து போகுமானால் நான் இன்றைக்கே இறந்து போவேன் அப்படின்னா. ஒரு மொழி என்பது வெறும் கருவி அல்ல, அது நம்முடைய முகவரி. நீங்க எங்கேயாவது போய் இப்ப என் பையனுக்கே நான் பேர் தமிழ் அண்ணனுக்காக சொல்றேன். தமிழ் அமுதன்னு என் பையனுக்கு பேர் வச்சிருக்கேன். ரெண்டும் ஒண்ணுதான், கூறியது குரல் மாதிரி தான். தமிழ்லாம் அமுதுதான், அமுதுன்னா தமிழ் தான். இன்னொரு பையனுக்கு பாரதி வசந்த்னு பேர் வச்சிருக்கேன். அதனுடைய பொருள் என்ன என்று தெரிந்தேதான் நான் வைத்திருக்கிறேன். வசந்தம் என்றால் இளவேணில் என்று பொருள். ஆனால் எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, இந்த தமிழ் அமுதன், தமிழ் செல்வன், தமிழ் இனியன் இதெல்லாம் வேற எந்த மொழியிலையும் கிடையாதுங்க. தெலுங்கு செல்வன் கிடையாது, தெலுங்கு இனியன் கிடையாது, மலையாள செல்வன் கிடையாது. ஏனென்றால் மற்றவர்கள் தமிழை தங்கள் நாக்கிலே வைத்திருக்கிறார்கள். தமிழன் தன்னுடைய மொழியை தன் குருதியிலே வைத்திருக்கிறான், இதயத்திலே வைத்திருக்கிறான். நீ சொல்லிட்டே போனாங்க தமிழினுடைய பெருமையை. இங்கே பெண்ணை அடிமைப்படுத்துகிற குணம் தமிழுக்கும் கிடையாது, தமிழ்நாட்டுக்கும் கிடையாது. ஆனால் நண்பர்களை, இடையிடையே வந்த கருத்தியல்களால் நம்முடைய நிறைய அண்ணன் சொன்னது போல சிதைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்க முருகனுக்கு அவர் அழகா சொன்னார், முருகன் தமிழ் கடவுள், அதனால தான் ஏமாந்து போயிட்டான் அப்படின்னார். நான் வேற மாதிரி முருகனை பார்க்கறது உண்டு. என்னன்னா, எங்களுக்கே எங்க வீட்டில் சொல்றேன், நான் எங்க வீட்டில் கடவுள் நம்பிக்கை நிறைய உள்ளவங்க இருக்காங்க. ஏதாவது ஒரு திருமணம்னாலோ நல்லது கெட்டது, முதல் மொட்டை, முதல் காது குத்து எல்லாமே பழனி முருகன் தான். அதனால சின்ன வயசுல பழனி முருகன் பார்க்க அடிக்கடி போறது உண்டு. ஆனால் நண்பர்களே, போறதுன்னா பலையேறி போறப்ப யோசிச்சேன். அண்ணன் சொன்ன அதே திருவிழாடல் தான். பரமசிவன் பார்வதி இருக்கிறாங்க. ஒரு பழத்தை, ஞான பழத்தை கொண்டு வந்து நாரதர் கொடுக்குறாரு. அவர் கொஞ்சம் புத்திசாலியா இருந்தா 2 பிள்ளைங்க இருக்கணும், 2 பழத்தை வாங்கிட்டு வந்திருக்கணும். 2 பிள்ளைங்க இருக்க வீட்டுக்கு ஒத்த பழத்தை கையில பிடிச்சிட்டு வந்திருக்காப்புல. அதை எம்பெருமான் சிவனாட்ட கொடுக்கிறாப்புல. ஒரு நல்ல கணவன் எது தனக்கு கிடைத்தாலும் தன்னுடைய மனைவிக்கு கொடுப்பான். அவர் பெருமான் என்ன பண்றாரு, அதை பார்வதி தேவியை அம்மாட்ட கொடுக்குறாங்க. எந்த தாயும் நீங்க பாத்தீங்கன்னா கல்யாண விருந்திலே கூட தாய்மைக்கு நிகரான ஒரு அன்பு எங்கேயுமே கிடையாதுங்க. நீங்க பல பேரை பார்த்துருக்கீங்களா? நல்ல பட்டு புடவை எடுத்து கட்டி கொடுப்பாங்க. ஆனால் அந்த கல்யாண பந்தியில் ஒரு ஜாங்கிரி வச்சா அந்த அம்மாவுக்கு பட்டு புடவை 10,000 ரூபாங்கிறது மறந்து போயிடும். என்ன பண்ணும், கொஞ்சம் கூட கூசாமல் அந்த ஜாங்கிரியை எடுத்து தன்னுடைய பட்டு புடவையில் கட்டிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போன பிள்ளை சாயந்தரம் வந்தால் இந்த ஜாங்கிரியை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பாள். 10,000 ரூபாய் விட அந்த தாயின் அன்பு மேலானது, தூய்மையானது, பரிசுத்தமானது. எதுக்காக இதை சொல்றேன்னா, அதுபோல பார்வதி அந்த பழத்தை 2 பேருக்கும் கொடுக்கலாங்கிறப்ப அப்போ நாரதர் பூந்து பிட்ட போடுறாரு. இல்லைம்மா, யாராவது ஒருத்தர் தான் சாப்பிடணும். அதை உடனே இவர் என்ன பண்றாரு,
ஒரு போட்டி வைக்கிறாரு. அதில் வந்து முருகப்பெருமான் வந்து மயில் மீது ஏறி உலக சுத்த போயிடுறாரு. பிள்ளையார் வந்து அங்கேயே உட்கார்ந்த இடத்துலையே ஒரு குவிஸ் போட்டி மாதிரி நடத்துறாரு. அம்மானா யாரு, அப்பானா யாரு, உலகம்னா என்ன அப்படின்னு கேள்வி பதில் கேட்டு பழத்தை வாங்கி சாப்பிட்டார். ஆனால் முருகன் வந்த உடனே ஒரு இயல்பாக கோபம் வருது. என்ன கோபம் வருது? நீங்கள் தான் போட்டி வச்சியே உலகத்தை சுத்தணும், நீங்கள் இப்படி உட்காந்து கேள்வி கேட்கலாம்னு நான் 2 கேள்வி கேட்டிருக்க மாட்டேனா, என்ன அந்த பக்கம் போய் சொல்லிட்டு நீங்களாம் உட்காந்துட்டு பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி முருகன் பழனி மலை மீது ஏறி அவ்வை போய் தானே கூட்டு வர்றான். அவ்வைன்னா நம்ம அம்மா கொடுமுடி தந்த கோகிலம், எங்கள் அம்மா KP சுந்தரம்பாள் தான். அப்படியெல்லாம் ஒரு குரலை கேட்க முடியுமாயா? நான் தான் சொன்னேன், பழனி முருகன் தான் போராடுபவர்களுக்கு வழிகாட்டுகிறான். என்னன்னா, உன் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கவில்லை என்றால், உன் கோரிக்கை ஏற்கப்படவில்லை என்றால், நீ அரை நிர்வாணமாக போராட்டம் நடத்தக்கூட தயங்காதே என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவன் முருகப்பெருமான் தான். அப்படி முருகன் கோச்சிக்கிட்டு இருக்கிற பொழுது ஔவையாக இருக்கிற ஔவையார் போய் கூப்பிடுறா, முருகா வா முருகா, குடும்பம்னா 1000 இருக்குமையா, பொசுக்குன்னு கோச்சிக்கிட்டு மலை மேலே ஏறிட்டியா, உங்க அப்பா அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க, வாயா அப்படின்னு கூப்பிடுறாப்புல. நீயே பழமையா, ஞான பழம் நீயப்பா, உனக்கு ஒரு பழம் தேவையா அப்படி நல்லா கண்ணதாசன் தாங்க. அந்த இடத்துல தாங்க நான் சொல்ல வந்த இடம் தாங்க. தமிழர்களை பொறுத்த வரைக்கும் தமிழால் கடவுளை துதிப்பார்கள், போற்றுவார்கள், வழிபடுவார்கள். ஆனால் ஒரு நிலையில் கடவுளா தமிழா என்று வந்துவிட்டால் அப்படியே நின்னுங்க. நான் கண்ணதாசன் பாட்டை சொல்றேன். போய் ஔவை சமாதானம் பேசுறா, வா முருகான்னு கூப்பிடுறா. முருகன் வர மறுக்கிறார், முருக கடவுள் வர மறுக்கிறார். உடனே ஆத்திச்சூடியிலிருந்து கண்ணதாசன் ஒரு வார்த்தையை போறார், 6வது சினம் கூறுவது தமிழ் அறியாத முருகனா நீ. என்ன முருகா, ஆத்திச்சூடி படிச்சியா இல்லையா சாமி? யாரு இவ? மானுட பெண் கடவுள் பிள்ளைகிட்ட போய் கேள்வி கேட்கிறா. 6வது சினம் எழுதி வச்சிருக்க, படிச்சியா இல்லையா? சேருவது இனம் படிச்சியா இல்லையா? சொல்லிட்டு கண்ணதாசன் எழுதுறாரு, 6வது சினம் கூறுவது தமிழ் அறியாத முருகனா நீ, சேருவது இனம் மாறுவது மனம், ஏற்றுக்கொள்வார் கூட்டிச் செல்வேன் என்னுடன் ஓடிவாணி அப்படின்னு கூப்பிடுறாப்புல. முருகன் வரமாட்டேங்கிறார். உடனே ஔவை ஒரு பிட்ட போடுறாங்க, முருகா உன் தத்துவம் தவறென்று சொல்லவும் ஔவையின் தமிழுக்கு உரிமை உண்டு. கடவுளை பார்த்து ஔவை சொல்றா, முருகா உன் தத்துவம் தப்பு. முருகன் கோபப்படுவார்ல, என்ன சேட்டை ஓவரா இருக்க, நான் கடவுள், நீ மானுட பெண், என்னை பார்த்து தத்துவம் தவறுங்கிறியா? உடனே கண்ணதாசன் வழியாக என்ன எழுதுற ஔவையார், உன் தத்துவம் தவறென்று சொல்லவும் ஔவைக்கு உரிமை இல்லை, ஔவையின் தமிழுக்கு உரிமை உண்டு. யோசிச்சு பாருங்களேன் நண்பர்களே, இந்த தமிழ் அறிவியலோடு இணைந்து போகிறதா? அறிவு குறித்து எவ்வளவு இடத்துல தமிழ் பேசியிருக்கு. நீ எல்லாருக்கும் தெரியும், யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லாருக்கும் தெரியும். யாவரும் கேளீர் கிடையாது, எல்லாம் என் ஊர் தான், எல்லாரும் என் சொந்தக்காரங்க தான். அந்த பாட்டை படிச்சுக்கிட்டே சொல்லுது, பெரியோரை வியத்தலும் இளனே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளனே. ஒரு பெரிய மனுஷனை பார்த்து அப்படின்னு வியக்கவும் கூடாது, நம்மை விட பொருளாதாரத்திலே சமூகத்திலே தாழ்ந்திருக்கிறவர்களை பார்த்து இழிவு செய்யவும் கூடாது. பெரியோரை வியத்தலும் இளனே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளனே. இது சமத்துவம் பேசிய மொழி அல்லவா தமிழ்.